இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா, நாரி நாரி நந்து முராரி தெலுங்குல ரிலீஸ் ஆன படம். பொங்கலுக்கு வந்தது. இப்போ தமிழ் டப்ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கு தமிழ் சினிமால அடிச்சு துவைச்ச பழைய கதை தான். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தோட ஹீரோ நைட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி வேகமாக ஒரு வீட்டுக்கு போய் ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து தன்னோட அப்பாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. நம்ம ஹீரோ லவ் பண்ணிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஒரு பிடெக் இன்ஜினியராக இருக்காரு. இந்த லவ் மேட்ரு பொண்ணோட வீட்டுக்கு தெரிஞ்சு பொண்ணோட அப்பா அவனை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. பொண்ணோட அப்பா பெரிய அட்வொகேட்டாக இருக்காரு. அதுவும் இல்லாமல் அவர் டைவர்ஸ் வாங்கி கொடுக்குறது அவரோட மெயின் வேலையாக இருக்குது. ஒரு கட்டத்தில் இவன் நேரில் போய் பார்க்க போகிறான். போனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. நீ எப்படி என் பொண்ணை பார்த்து லவ் பண்ணுன்னு. கடைசி தன்னோட அப்பா நான் உன்னை உங்கள் வீட்டில் நேரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோட வீட்டுக்கு போகிற நம்ம ஹீரோட அப்பா அங்கே வீட்டில் போய் பார்த்துட்டு இந்த ஃபேமிலி அவருக்கு பிடிக்கல, எப்படியாவது தன்னோட பொண்ணுக்கு இந்த ஃபேமிலியை கல்யாணம் பண்ணி கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்துன்னு சொல்லி எப்படியாவது மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த டயத்தில் நம்ம ஹீரோட அப்பா ஒரு கண்டிஷன் போடுறாரு. எப்படி கல்யாணம் நடந்தாலும் அது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மட்டும்தான் நடக்கணும்னு சொல்கிறாரு. இதை ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்காரு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ காலேஜ் படிச்சிருக்கிற அந்த டைமில் அவர் லவ் பண்ண பொண்ணை கொண்டு போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு கல்யாணம் பண்ணிடுவார். ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க. இது அவர் கேஷுவலாக எடுத்துக்கிடுவார். ஆனால் அது பின்னாடி இவ்வளோ ஒரு பிரச்சனை அவர் நினைக்க மாட்டார். ஏன்னா இப்போ அவர் இந்த பொண்ணை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு கல்யாணம் பண்ணால் மாட்டிக்கிடுவார். இந்த பிரச்சனையை யாருக்கும் தெரியாமல் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். யாருக்கும் தெரியாமல் இந்த பிரச்சனை எப்படி அவர் முடிச்சாருங்கிற இந்த படத்தில் மீதி கதை. இந்த படம் நல்லா காமெடியாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இந்த படம் பிடிச்சா நம்ம சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.